எங்கள் அம்மா காக்கையாக்கு நானும் என் தம்பி ஹமுராய்க்கு அப்புறம் மூணாவது பையன் தான் பிளாக் ஜெட்ஸு. அவன் தான் பார்த்தீங்கன்னா மதுராக்கு துரோகம் செஞ்சது. இந்த நின்சு வேல்டு எப்படி கிரியேட் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி ஹமுராவும் எங்கள் அம்மா காக்கையாவை நிலாவில் சீல் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பி ஹமுரா எங்கள் அம்மா கூட சேர்ந்து நிலாவுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஹகுரமா டோடு கம்மமார்கிட்ட டைன்ஸ் சொல்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோடு கம்மமார் தான் நம்ம ஹகுரமாவுக்கு சேஜ் மோடு கற்று தந்திருப்பாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா டைன் சொல்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காக்கையை டிஃபெக்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற 9 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிஞ்சா வேல்ட சரி பண்ணணும் அப்படின்னு டோடு கம்மமார் சொல்லுது. நான் உணர் கனவுமே கண்டேன். நாங்கள் கனவு கண்டனா அது இது வரைக்கும் பழிக்காம இருந்தது இல்லை. அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா நீ வச்சிருக்க 9 டைல் பேஸ்டையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ப்ளூ கலர் கண்ணு வச்சிருக்கேன். திருப்பி அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு நிஞ்சா வர மாதிரி ஆரம்பிக்கிறான். நம்ம கம்மமாரும் விதி யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹகுரமும் வழி பக்கமும் நடந்து போறாரு. போற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் உடஞ்சு கிடக்கு. அதை சரி செய்யலான்னு சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க திருட்டு பையன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாத இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் பொழப்ப நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையனுமே நம்ம ஹகுரமாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு பாலத்தை கட்டி முடிச்சு அந்த பையனும் ஹகுரமா நான் உங்களுக்கு சிஷியனா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹகுரமா கூடவே சேர்ந்துக்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் 7 முடிவு வருது. இது மாதிரி எபிசோட ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்